கெடுக்கிறதுல யார் தமிழ்நாட்டு அளவில், இந்திய அளவில், உலக அளவில் யார் அப்படி பார்த்தா என் தலைவன், தானே தலைவன், தமிழகத்தின் விடிவெள்ளி எங்கள் கலைஞர் தான். அவர் ஈரத்துணியை போட்டு இறுக்கி கொள்றதுல வல்லவர். கூட இருந்தவனை குழிப்பறிக்கிறது, அடுத்தாப்புல கொண்டு போய் தீட்டின மரத்தை பதம் பார்க்குற வேலையெல்லாம் அவர் பண்ணுவார். தன்னுடைய குடும்பம் தனக்காக, யார் யார் வர்றாங்களோ வாங்கடா, ஆனால் என் குடும்பம் என்னுடைய புள்ள பேர புள்ள கொள்ளு பேர புள்ள தான் பண்ணது தெளிவாக பண்ணுவோம். அதுதான் இந்த வேலையை இப்போ கம்யூனிஸ்டுகள் செய்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கா? ஆமாங்க. ஒரு உதாரணமாக எடுத்துக்கோ. என்னவென்றால், திமுகவில் கம்யூனிஸ்டுகளின் கோட்டை என்று சொல்லப்பட்டது வந்து கீழ்த்தஞ்சை மாநிலம், குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகளிடமிருந்து இந்தியாவில் வந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% அரிசியை உற்பத்தி செய்து கொடுத்து டெல்டா மாவட்டம், குறிப்பாக தஞ்சை மாவட்டம், அது வந்து கம்யூனிஸ்டுகள் வளர்ந்த. அது கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து அங்கே அரசியலே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சிந்தமல்லி சோமசுந்தரம், இப்போ எடுத்துக்கோமே, ஏகே விஜயன் என்று ஏகே சுப்பையாவோட புள்ள 3 தடவை எம்பியாக இருந்தார். நாகை அசோகன் என்பது தெரியும் எல்லாருக்கும். ஸ்டாலினுடைய வலதுகரை இடதுகரை எல்லாமே, ஆலினா அழகராஜா அத்தை மாமாவாக, அண்ணனாக இருந்து, தம்பியாக இருந்து செய்தவர். அவர் 3 தடவை எம்எல்ஏ இருந்தார். தாழிமு கருணாநிதி அவர் வந்து அப்படியே கம்யூனிஸ்ட் ஜஸ்டிஸ், அதை டிஎம்கே போனார். 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தார், 1 தடவை எம்பியாக இருந்தார். இதை விட்டுருங்க. இவர்கள் எல்லாரும் ஒத்து பார்த்தோம்னா, இவர்கள் எல்லாருமே வந்து அதாவது நலிந்த, இன்னும் தலித்துகள், இன்னும் சொல்ல போனால் தேவேந்திர குல வெள்ளாளர்கள். ஆமாம். ஆனால் இவர்கள் யாருக்குமே அமைச்சரவை எவ்வளோ வந்தாலும் கொடுக்க மாட்டார். அவர் கலைஞர் கேட்டால் சொல்லுவார், ஒரே மாவட்டத்தில் எப்படி நானே என்னையா பண்ணுறீங்க, நான் தான் பண்ணுறேன்னாக்கா, ஏன் இப்போ இது பண்ணலையா, இங்கேருந்து கொண்டு போய் திருச்சியில் கொண்டு போய் நேரும் இது ஒரே ஆள் கிடையாதா? அப்புறம் ஒரே ஜாதின்னா ரொம்ப மைனாரிட்டியோட 2 அமைச்சர் கொடுக்கலையா? யார் கே சார் ராமச்சந்திரனுக்கும் இவருக்கும் கொடுக்கலையா? ஏன் சேகர் பாபுவை கொடுக்கலையா? திருச்சியில் வந்து நேருக்கும் இவருக்கும் கொடுக்கலையா? அதெல்லாம் செய்ய தெரியாதாலும் சிறையாட்டை காட்டுறதுன்னு சொல்கிற மாதிரி செய்வார்கள். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு வந்து 1977 இந்திரா காந்தியை எதிர்த்து மிகப்பெரிய போரிட்டு வெற்றி பெற்றவர்கள் முக்கிய பங்கு இடதுசாரிகளுக்கு உண்டு. அமைச்சரவையில் இடம்பெற உலகமே கெஞ்சினாங்க, கொடுக்கவில்லை, பெறவில்லை. வேணாம், நாங்கள் வெளியிலிருந்து நான் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன், நீ தான் போடணும், நான் பிச்சை தான் கேட்பாங்கிற மாதிரி பண்ணிட்டார். அடுத்தது விபி சிங் கவர்மெண்ட், மைனாரிட்டி கவர்மெண்ட், முக்கிய பங்கு இடதுசாரிகள் வகித்தார்கள். முடியாது, வேணான்ட்டாங்க. அடுத்தாப்புல 96 சோனியா காந்தி கம்யூனிஸ்டுகள் இடம்பெற வேண்டும், குறிப்பாக ஜோதி பாஸை சிஎம் ஆக்க. ஏன்னா சிஎம் ஆக்கியாச்சா, பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாச்சுன்னா தலித்துகளுக்கு தானே கம்யூனிஸ்டுகளை பண்ணிடுற. அவங்க முக்கியத்துவம் கொண்டு பிந்தியிருந்து புல் டவுன் பண்ணிட்டாங்க. கட்சி பிரிஞ்சுது. அடுத்தாப்புல வந்து என்னாச்சுன்னா, 1962 பிரிஞ்சப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக வெவ்வேறு காரணம்னு சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் முக்குளத்தூரை சேர்ந்தவர் வந்து வலது கம்யூனிஸ்ட்டும், அந்த பிராமணர்களை கொண்ட கட்சியாக இடது ராமூர்த்தி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, செய்தார்கள். இதில் வெட்டுப்படுறது, குத்துப்படுறது, எரிக்கப்படுவது எல்லாம் யார் என்றால் தலித்துகள், குறிப்பாக தேவேந்திர குல வெள்ளாளர்கள். இவர் யாருக்கே அடிப்படுறது, உதப்படுறது, மிதிப்படுறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. ஆனால் பட்டம் பதவியோடு வந்தால் ஆதித்தரால் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மதிவாரனுக்கு கொடுப்பார்கள். இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன இப்போ இருக்கக்கூடிய அண்மையில் இருந்தக்கூடிய உயர்கல்வி அமைச்சர் அது கொடுப்பாங்க. ஆனால் தப்பித்தவரையும் தேவேந்திர குல வெள்ளாளர் கொடுத்துருமாங்க. குறிப்பாக திமுகவில் செய்வாங்க. அதாவது இவர்களை ஒழிப்பது என்றால் அதிமுக ஒன்றா ஆகிடுவாங்க. அதாவது எல்லா கம்யூனிட்டி, எல்லா கட்சிகளும் ஒன்று, கம்யூனிஸ்டுகள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் தேவேந்திர குல வெள்ளாளர் தனி வச்சுருவாங்க. இதுதான் நடைமுறை. இன்னைக்கு வாய்ப்பு வந்திருக்கு. என்னவா வந்திருக்கு? விஜய் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னார், கட்சியில் யாருங்க அவர் மதித்தாங்க? அவர் கட்சி நடக்காது, தேர்தலில் நிற்க மாட்டார், கேண்டிடேட்டு கிடையாது, இது பூத் ஏஜென்ட்டு கிடையாது, ஜெயிக்க மாட்டார், என்னென்ன பண்ணிங்களா பாவிகளா, எல்லாத்தையும் மீறி செருப்பு விளக்கமாத்தெல்லாம் அடித்து தள்ளிட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு மதமாக ஒரு கட்சி உருவாக வேண்டும் என்றால் தலித்துகள் தான் வருவாங்க. அந்த காலத்தில் மொழியரில் சேருவதற்கு என்ன பண்ணால் அவங்க தான் பண்ணாங்க. ஆங்கிலேயர்கள் வந்தவுடனே அவர்களுக்காக பல திட்டங்களை தீட்டி பண்ணாங்க. வாஞ்சிநாத பெரியார் மாபெரும் தந்தை, தமிழர் தந்தையா, அது திராவிட தந்தை, அவர் வருவார். இல்லை கூட்டம் சேரத்துக்கும் கொடி பிடிக்கிறது மட்டும் வச்சுட்டு முக்கியமான என்ன தள்ளிடுவார். வெண்மணி எரிஞ்சப்பே வந்து கம்யூனிஸ்டுகளை போய் குற்றம் சுமத்துறவர். என்ன பண்ண பாவர்கள கொடுக்கக்கூடிய வாங்கிட்டு இருக்கிறதுக்கு பிழைக்க வேண்டியதுனால கம்யூனிஸ்டுகள் தோல் சாவடிச்சிடலான்னு சொல்லி சொன்ன தமிழர் தந்தை விட்டுருவோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, விஜய் கட்சி வந்ததை வந்து குறிப்பாக பார்த்தா மரியாதைக்குரிய திருமாவளவன் கட்சியிலேருந்து போனதாக சொன்னாங்க. ஆனாலும்
கீழ்நிலை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மாற்றம் தான் விஜயாக வந்து 200% வந்து தலித்துகள் தான் அவரை தூங்கி தாக்கி பிடித்தார்கள். அதுபோல் வந்து மீனவ பிறகு மக்கள், அப்புறம் குழந்தைகள். இது குழந்தைகள் என்ன பண்ணால் இப்போ அப்பா அம்மாவை சொல்லி என்னடா இது வரானா பிச்சு போடுன்னு சொல்லி ஓட்டு போட்டு வரான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கேன், கம்யூனிஸ்ட்கள் 2 நாள் தான் அவர் இடதுசாரி பக்கம் தான் இருப்பேன், நான் பாஜக பக்கம் போக மாட்டேன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்தில் சோம்நாத் சட்டர்ஜியை மட்டும்தான் விட்டாங்க இதுக்கு இதாக பண்ணிட்டு சபாநாயகராக மார்க்சிஸ்டில். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க கொடுக்கலாம்ல. 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, அதை கீழத்தஞ்சியில் குறிப்பாக கீவளூரை அவ்வளோ பெரிய சுனாமியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மார்க்சிஸ்ட்டு 2 பேரில் ஒருத்தவங்க, அது வந்து லதான்னு ஒரு பெண்மணி. அதுபோல் திருத்துறைப்பூண்டில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த திருத்துறைப்பூண்டியும் வடக்கு கம்யூனிஸ்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க மாரிமுத்து. அவர் ஒரு தலித்தில் ஆதி திராவிட பிரிவில், இவர் வந்து தேவேந்திர குல வேளாளர். இவரோட அமைச்சரோட பங்கு கேட்டால் என்னது, நான் வெளியில் இருந்தால் பண்ணுவேன். ஏன்னா அந்த மூத்தவர்கள் யாரும் எலிஜிபிலிட்டி இருக்காது நிற்கிறதுக்கு. அதனால் நம்ம கட்சியில் இருக்கிறப்போ இவங்க போய் இப்படி மந்திரி ஆகணுங்கிற ஒரு டெம்பர்மெண்ட் இருக்கும் எப்பொழுதுமே. அந்த டெம்பர்மெண்ட் வந்து நான் மாட்டேன் என்பதை வேறு வழியாக சொல்லி, நாங்கள் குற்றத்தை கண்டி பாட்டு எழுதி பேர் வாங்க புலவர்களுக்கு குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்குறதுலேயே புலப்பு எந்த காலத்தில் இருக்கிறீங்க. திருமாவளவன் அவர் போய் எந்த பைப்படியிலலாம் பொம்பளை ஆளுங்கெல்லாம் சண்டை வந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் கூப்பிட்றப்போ ஒன்று போட்டு அப்படின்னா அவன் அந்த ஜாதி பேரை சொல்லி அவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுபோல் எப்பப்பெல்லாம் அரசாலாம் எடுத்தோ தள்ளாடுது ஜெகஜீவன் நம்ம பண்ணணும்னு சொன்னப்போ நீல சஞ்சீவ் ரெட்டி கவர்மெண்ட்டே டிஸ்மிஸ் பண்ணாருங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது திருமாவளவனுக்கு தெரியாதா? இன்றைக்கி லதா என்ற ஒரு பெண்மணி, தேவேந்திர குல வேளாளர் பெண்மணி இன்றைக்கி வந்திருக்க, அவர்கள் பிழைத்து போகட்டுமே. பிழைத்து போகட்டில்ல, கொஞ்சம் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கிட்டுமே. கம்யூனிஸ்டுகளே கழுதத்தை எஞ்சி கட்டெரும்பு ஆகிட்டீங்க, நீங்கள் சித்தெரும்பு ஆகிட்டு இருக்காதையே. உறவாடி கெடுக்கிறது மாதிரி கம்யூனிஸ்டுகள் செய்யாதீர்கள். அமைச்சரவையில் சும்மா தத்துவமெல்லாம் பேசிட்டு உட்காந்துட்டு ஐடியா ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு செய்யாதீர்கள். விவசாயத்துறை வாங்க, அதுதான் கீவளூர் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஏன்னா அவர் கடைமடை பகுதி. அது மாதிரி அமைச்சரவையில் தலித்துகள் தான். தலித்துகள் என்ன அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இது, ஆதி திராவிட நலத்துறையை கைத்தறி இந்த மாதிரி பண்ணோம். அது மாதிரி செய்யும்போது நல்ல துறை என்பது தொழிலாளர் நலத்துறையை வந்து ஊருக்கு மாரிமுத்துக்கு வாங்கி கொடுங்க. அப்போ தான் நீங்கள் உண்மையான கம்யூனிஸ்ட். வாழ்த்துக்கள்.